ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டேட் டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து கேதரிங் பேண்ட்டுங்க, க்ரஷ் பேண்ட்டு. இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்துடலாம். இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லி. அதனால சரி அவங்க கேட்டாங்களேங்கிறக்காக இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்தாச்சு. கட்டிங் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்குறேங்க. ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இன்றைக்கி தான் எடுக்கிறோம். எனக்கு டைம் கிடச்சபோது கண்டிப்பாக எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம். இப்போ பெல்ட்டு ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாங்க. பெல்ட்டு தைக்கிறதுல வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் இந்த ஒரு சைடில் கொடுத்துருக்கு. ஜாயிண்ட் போட்டுக்கலாம். கேதரிங் பேண்ட்டில் எப்படி ஜாயிண்ட் இல்லாமல் கட்டிங்கே எடுக்க முடியாதுங்க. சின்ன ஜாயிண்ட்டாவது நம்ம வந்து தான் ஆகும். அந்த கட்டிங் போட்டோம் அப்படிங்கும்போது, ஜாயிண்ட் போடுறோம் அப்படிங்கும்போது அந்த ஜாயிண்ட்டை கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கம்மியாக கட் பண்ணிடாதீங்க. ராங் சைடு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம லுங்கியில் தையல் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் மடிச்சு அடிச்சுக்கலாம். நம்ம அந்த பிசுறு மடங்குற மாதிரி உள்ளே போகிற மாதிரி பாருங்கள். பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். பின்னாடி துணியில் கொஞ்சம் லூஸ் வராமல் பார்த்து அடிச்சுக்கோங்க. லூஸ் விட்டிங்கன்னா லூஸ் வந்துடும், பின்னாடி ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும். பாருங்க, இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து லூஸே வராமல் அடிச்சு அடிக்கணும். இந்த இடத்துல வந்து நாடா போடுற மெத்தடுங்க. நாடா போடுறதுக்கு வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 1 இன்ச்சுக்கு கேப் விட்டு அப்புறம் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்படி இந்த ஒரு இடத்துல நீங்கள் கேப் விட்டிங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம நாடா செட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பும் 1 இன்ச்சு அளவுக்கு வேணும். நம்ம தையல் மடித்து தையல் போடுற அளவுக்கு. இந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுருக்குற பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போடலை. இந்த இடத்துல ஓப்பன் வர மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஓப்பன் வர்றது வந்து நாடா வந்துடும். இப்போ நம்ம இது ரெண்டாக பிரித்து விட்டு இந்த பக்கம் பிசுறு இல்லாமல் இந்த கிளாத்தையும் மடிச்சு அடிச்சுக்கலாம். இந்த கிளாத்லேயும் பின்னாடி வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டு எஜ்ஜிலேயே தையல் போடுங்க. ஃபினிஷிங் வந்து அப்போ தான் நீட்டாக வரும். இப்போ வந்து நம்ம இதையே வந்து பிசுறு இருக்குது இல்லைங்களா, அந்த பிசுறை வந்து ஒரு மடக்கு மட்டும் மடக்கி தையல் போட்டுக்கலாம். பிசுறு இல்லை உங்களுக்கு வெறும் கரப்பாகும் அப்படின்னா நீங்கள் ஒரே தையலில் அப்படியே மடித்து விட்டுக்கலாம்.
நான் இது வந்து கரபாகம் வந்து பிசுறாக இருக்குது, மிஷின்லாம் போட்டால் அது சீக்கிரம் கிழிஞ்சிடும். அதனால் நான் ஒரு மடி ஒரு ஒரே ஒரு மடித்து தையல் போடுறேன், பிசுறு உள்ளே போகிறதுக்காக. கட்டிங் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் பிசுறாக இருக்குது அப்படின்னா கரபாகத்தில் ஒரு 1/4 இன்ச் அதிகமாகவே விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபேண்ட்டோட ஹைட் வந்து கம்மியாகாமல் இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம பேண்ட்டு நாடா போட்டுக்கலாம். பேண்ட்டு நாடா எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளேருந்து நம்ம உள் சைடுலேருந்து வெளியில் வந்து நாடா எவ்வளோக்கு வேணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சுற்றளவு சுற்றி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நாடா வந்து உள்ளே விட்டு கட் பண்ணிட்டோம் தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே வேலை முடிஞ்சிடும். நம்ம நாடா மறுபடியும் ஒரு டைம் போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இது வந்து ராங் சைடு, இது வந்து நல்ல பக்கம். இது நாடா வந்து நம்மளுக்கு வெளியில் தான் தொங்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். இந்த மெத்தடு எதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த நேர் ஓப்பனில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கிழிஞ்சிரும். அதனால தான் இந்த மெத்தடில் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து மேலேருந்து 1 இன்ச்சு மட்டும் மடித்து தையல் போட்டுடலாம். அப்படியே நாடாவை உள்ளேயே விட்டுக்கலாம். உள்ளே விட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக எட்ஜ்லேயே தையல் போடுங்க. பாருங்கள், பெல்ட் முடிஞ்சது. கீழே ஃபேண்ட்டோடது ஜாயின் போட்டுக்கலாம். நம்ம லுங்கி இந்த 2 ஜாயிண்ட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த 2 ஜாயிண்ட்டையும் தனித்தனியாக ஜாயின் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வளைவு இருக்குது இல்லைங்களா, வளைவு வந்து ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்படி லுங்கி மட்டுமோ அதே மாதிரியே தாங்க, அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு ஓவர்லாக் அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். நம்ம கடையில் வந்து இந்த ஃபினிஷிங் தான் கொடுப்போம், அதனால் நான் அதே ஃபினிஷிங்கில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். திருப்பி ஒரு தையல், அந்த பிசுரை வந்து உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். கீழே வந்து லூஸும் விடக்கூடாது, லூஸ் விடாமல் கரெக்டாக இழுத்து விட்டு அடிங்க.
ஜாயிண்ட்டை நூலை கட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து கால் கீழே இருக்குது இல்லைங்களா, ராங் சைடே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் மடித்து. இது வந்து நம்மளுக்கு வந்து க்ரஷ் பேண்ட்டு தான் வைப்போங்க. க்ரஷ் பேண்ட் வந்து எந்தளவுக்கு ஒரு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. கீழே வந்து 2 பக்கம் ஜாயிண்ட் கொடுத்துடலாம். கீழே ஃபேண்ட்டை ஜாயிண்ட்டு கொடுத்துட்டோம்னா மேலே பெல்ட்டு தையல் போடுறது தான். க்ரஷ் பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம அந்த ஜாயிண்ட் இருக்குதுன்னா ஜாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக செட் பண்ணி போட்டோம்னா போதும். ஜாயிண்ட் இல்லாமல் பேண்ட் வந்து கட்டிங் போட்டு தைக்க முடியாது. இது கொஞ்சம் பெரிய கிளாத்துங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த கிளாத்தில் ஜாயிண்ட் இல்லை. இல்லைன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு பெருசாக எப்படியும் ஒரு ஜாயிண்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. நம்ம கீழேருந்து வரும்போது இந்த நேரம் எக்ஸ்ட்ரா கம்மியாகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஒரு இன்ச்சு கேப் விட்டு 1 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கோங்க. நம்ம இங்கே வந்து ஒரு நாச்சு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த நாச்சில் வந்து 1 இன்ச்சை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கலாம். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் விட்டு கீழே கொண்டு வந்துக்கலாம். நம்ம கீழே கால் வந்து ரொம்ப சின்னதாக கொண்டு போனோம்னா கால் உள்ளே விட முடியாதுங்க, டைட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கால் போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த நேரம் வந்து நம்ம 1 இன்ச்சு கேப்பில் ப்ரெஷ் பட்டன் வச்சுக்கலாம். நான் ப்ரெஷ் பட்டன் தான் வச்சு கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் கொக்கி வேணுனாலும் கொக்கி வச்சுக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் போட்டிங்கன்னா ஒரு தையல் போனாலும் இன்னொரு தையல் நம்மளுக்கு வந்து சேஃப்டிக்கு இருக்கும். அதே இதில் இந்த பக்கம் தையல் போட்டுக்கலாம். அதே நாச்சுக்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டி 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு கீழே வரைக்கும் தையல் கொண்டு வந்துடலாம். பெல்ட்டு ஜாயின் போட்டுக்கலாம். பெல்ட் வந்து நம்ம நாடா இருக்குது இல்லைங்களா, நாடா இருக்கிற சைடு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு வெளி பக்கம் வந்து ராங் சைடுங்க, இது வந்து நல்ல பக்கம் வந்து வெளி சைடு. அப்போ வந்து நம்ம நல்ல பக்கத்தை வந்து இங்கே வச்சு ப்ளீட் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதுவும் ராங் சைடு, இதுவும் ராங் சைடு. அப்போ இது வந்து நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். அப்போ கரெக்டாக அந்த மாதிரி வச்சு ஒரு 3 தையல் 3 நாட் ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க.
3 ஃப்ளீட்ஸ் அளவுக்கு தான் நம்ம வந்து கிளாத் விட்டுருக்குறோம். சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளீட்ஸ் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்து நிற்குது. நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறது வந்து நம்ம வைக்கிற பொறுத்து தான் இருக்குங்க. நான் இப்போ ஒவ்வொரு இன்ச்சு வந்து 3 இன்ச்சு தான் லூஸ் கொடுப்பேன். அந்த 3 இன்ச்சுக்கு 3 ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது கரெக்டாக வந்துடும். நீங்கள் சின்ன சின்னதாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. க்ரஷ் பேண்ட்டில் இது ஃப்ளீட்ஸ் இல்லாமையும் வைப்பாங்க. நான் வந்து அந்த லூஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால தான் ஒரு 3 ஃப்ளீட்ஸ் வச்சு லூஸ் வச்சு அடிச்சுக்கிறது. இந்த சைடு 3 ஃப்ளீட்ஸ் வர மாதிரி அந்த பக்கம் எவ்வளோ அளவு விட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் வேலை ஃபஸ்ட்டு கற்றுக்கும்போது கஷ்டமாக இருக்குங்க. அப்புறம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இந்த லைன்லேயே இருக்கிறோம், இதே பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் தெரியும், கஷ்டமாக தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஈஸியாக கற்றுக்கலாம். இதுலேயும் 2 தையல் போட்டுக்கலாம். ரெண்டு தையல் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. நீ வந்து இது ஓவர்லாக் போட்டுக்கலாம். பாருங்கள், கேதரிங் பேண்ட்டு ரெடி. கைக்கு நீங்கள் பிசுறு கையோட கட் பண்ணி பழகிக்கோங்க. பிசுறு வந்து கை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.